ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் பெருவிழா நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கே நம்முடைய க்ளூனி சகோதரிகளின் இந்த 2 பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர்களான நீங்கள் எல்லாரும் இன்னும் மற்ற உடனுழைப்பாளர்களோடு இணைந்து கொண்டாட தொடங்கியிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 2000 ஆண்டுகளுக்கு முன் மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். The Lord continues to perform miracles every day of our life. உங்களோடு நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், அடிமைத்தனத்தில் பாபிலோனில் இருந்த மக்களுக்கு இந்த நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன், அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். இயேசுவின் பிறப்பை பற்றி தான் இந்த முன்னறிவிப்பு. இயேசு ஆண்டவருடைய பிரசன்னமாய் இருக்கிற அவர் நம்மோடு இருக்கின்ற சூழ்நிலையில் என்ன நிகழுமாம்? யூதா விடுதலை பெறும், இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழும். விடுதலை, பாதுகாப்பு, இதுதான் கடவுளுடைய பிரசன்னத்தின் விளைவு. நான் இந்த நாட்களிலே அடிக்கடி சொல்லுவேன், எங்கே ஒரு மூலையில் யாராவது ஒருவர் அடிமையாக இருந்தால் கூட நீயும் இன்னும் அடிமைதான், விடுதலை பெறவில்லை. எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். ஆசிரியர்களை நம்பி பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள். பாதுகாப்பு, விடுதலை. பிள்ளைகள் பாதுகாப்பான சூழ்நிலையில் விடுதலையோடு சுதந்திரமாக சிந்திக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மெசியா வரும்போது பாதுகாப்பாம், விடுதலையாம். ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறது என்றால் அங்கே பாதுகாப்பு இருக்க வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுவதாக நான் புரிந்து கொள்கிறேன். அதுவும் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, God is not merely God of the past. God is God of the present. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் செயல்படுகின்றவர் நம் அன்பு தெய்வம். கடந்த காலத்தில் கடவுள் மக்களை படைத்தார், நல்லது. பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலை கட்டாந்தரையாக மாற்றி அவர்களை வழிநடத்தினார், நல்லது. கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார், இறைச்சி வேண்டும் என்பவர்களுக்கு காடைகளை அனுப்பினார், எத்தனையோ வெற்றிகளை தந்தார். கடவுளுடைய வல்ல செயல்களை அனுபவித்தார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம், செங்கடலை கடந்து உங்களை வழிநடத்திய கடவுள் என்று நீங்கள் இப்போது சொல்ல வேண்டாம், உங்களுக்கு புதியதோர் விடுதலை. இப்போது நீங்கள் அடிமையாயிருப்பது, 2வது அடிமைத்தனத்திலே இருப்பது பாபிலோனியரிடம். பாபிலோனிலிருந்து மீண்டும் வாழ்வு கொடுத்த கடவுளுடைய மக்கள் நாங்கள் என்ற நிகழ்கால அற்புதங்களை நீங்கள் எடுத்துச் சொல்வீர்கள் என்று இன்றைக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. எங்கோ ஒரு மூலையில் கடவுள் இருக்காரு, அங்கே இருக்காரு, எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கிறிஸ்மஸ் விழா கொண்டாட முடியாது. God is with me. God is with me when I teach. God is with me when I correct the papers. God is with me when I encourage the children.
God is with me in my family. எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய பிறப்பை நாம் உணர வேண்டும். ஆகினால்தான் சொல்லப்படுகிறது, அன்பு செய்யும் உள்ளங்களுக்கு அன்றாடம் கிறிஸ்மஸ், மன்னிக்கும் மனங்களுக்கு நாள்தோறும் புத்தாண்டு. உங்களுக்கா ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிறைந்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸாக இருக்க வேண்டும், நாள்தோறும் புத்தாண்டாக இருக்க வேண்டும். அன்பு, மன்னிப்பு, மன்னித்தால் தான் விடுதலை, பாதுகாப்பு. இதுதான் கிறிஸ்மஸனுடைய ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி எப்படி இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று புரியாத யோசேப்புக்கு கடவுளே அவருடைய கனவில் வெளிப்படுத்துகிறார் என்பது. அன்பு தாய் அன்னை கன்னிமரியா ஒரு மனிதனால் கருவுறவில்லை, ஆண்டவருடைய வல்லமையால் தூய ஆவியினால் கருவுற்றார். ஆனால் அதை அவர் வெளிப்படுத்த இயலவில்லை. யோசேப்புக்கும் புரியவில்லை, எனக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்லையே. அதே நேரத்தில் யோசேப்பை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது? அவர் ஒரு நேர்மையாளர். நேர்மையாளரான இவர் மாதாவை அவமானப்படுத்த விரும்பவில்லை. மாதா கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, காயப்படுத்த விரும்பவில்லை. எனவே இதை வெளியே சொன்னால் இந்த பெண்ணுக்கு சாவுதான் என்று மறைவாக மௌனமாக விலக்கிவிட நினைத்து கொண்டிருந்தார். பார், அந்த நேரத்தில் தான் கடவுளுடைய வெளிப்பாடு. நான் நினைக்கிறேன், கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற எல்லாரும் இந்த யோசேப்பின் மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒன்று, நேர்மையாளர். நேர்மையாளர் அநீதி செய்ய மாட்டார். Give to God what belongs to God. Give to Caesar what belongs to Caesar. வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யணும். அவர்தான் நேர்மையாளர். எப்போதும் பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகளுக்கு, ஆசிரியருக்குரியதை ஆசிரியருக்கு, கணவருக்குரியதை கணவருக்கு, மனைவிக்குரியதை மனைவிக்கு. நேர்மையாளர். நேர்மையாளர் சட்டத்தை பின்பற்றுகிறவர். பழைய ஏற்பாட்டின் புரிந்து கொள்ளுதல் படி நேர்மையாளர். Are you known as a just teacher, honest teacher? அநியாயம் செய்யாத ஆசிரியரா, பாரபட்சம் காட்டாத ஆசிரியரா என்று கேட்டு பார்க்க வேண்டும். யோசேப்பு இந்த நேரத்தில் எதேதோ பார்க்குறோம். முதல்ல அந்த யோசேப்பை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இரண்டாவது பாருங்க, யோசேப்பு யாரையும் காயப்படுத்தவில்லை. ஒரு நாள் எல்லாரும் ரணகளமாக புண்பட்டு போனார்கள் என்றால் நீ ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறாய்? யூ ஷுட் பி எ பிளெஸிங். இப்படித்தான் அபிரகாம் அழைக்கப்பட்டார். எவ்ரி டீச்சர் ஆஃப் சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஆஃப் க்ளோனி வித்யாநிகேதன் மஸ்ட் பி எ பிளெஸிங் டு த சில்ட்ரன், to the co-teachers, to their family members. You should be a blessing. யாரையும் காயப்படுத்தக்கூடாது. மென்மையாக கனிவாக பேசுவதால், அக்கறை காட்டுவதால், மற்றவர்கள் துன்பங்களிலே பங்கு கொள்வதால், மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவதால், we should be gentle, nice human beings like Saint Joseph. யாரையும் காயப்படுத்தவே கூடாது என்று நினைப்பது. அப்புறம் பார்க்குறோம், he obeyed the word of God. உடனே வேலை செய்கிறார். உன் மனைவியை ஏற்றுக்கொள். மனைவியை ஏற்றுக்கொண்டார். உடனே கிளம்பு, எகிப்துக்கு ஓடிப்போ, குழந்தையை காப்பாற்ற வேண்டும், இல்லையென்றால் குழந்தையை கொன்று விடுவார்கள். கீழ்ப்படிந்தார். மீண்டும் வா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டுக்கு வருகிறார். a man on the move, hard working, sensitive to the needs of others, not offending others, be gentle, kind,
Be just, honest. This is what is Joseph. We see in the crib one of the important figure, Joseph, who is silent, but then is a marvelous human being, a believer. Finally, the silence of Joseph and silence of Mary. We talk too much sometimes. இறைச்சல்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Let us learn. Mary spoke to the angel, behold the handmaid of the Lord, let it be done to me according to your word. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அதுதான் ஆண்டவருடைய பிறப்பினோட எதுவுமே மாதா பேசவில்லை. பாருங்க, விவிலியத்தில் எழுதப்பட்டிருப்பது 12 வயசில் மகன் காணாமற் போய் விட்டு கண்டுபிடிக்கப்பட்ட போது, மகனே ஏன் இவ்வாறு செய்த, அது வரைக்கும் ஒன்றுமே பேசலையாம். பாருங்க, மாதாவாவது இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, ஜோசப் ஒன்றுமே பேசலை. சில பேர் பேசி சண்டையை வளர்ப்பாங்க, மற்றவங்களை காயப்படுத்துவாங்க. மௌனமாக சிந்திக்கின்ற யோசேப்பு, மரியா நம் எல்லாருக்கும் பாடும். இன்றைக்கு உலகுக்கு முக்கியமான தேவை அமைதி, சிந்திப்பது, தியானிப்பது. ஒரு வேளை பேசினால் கூட பவுல் சொல்வது போல, தீய சொல் எதுவும் உங்கள் வாய் நின்று வராதிருக்கட்டும், கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள், உருவாக்குங்கள். உங்கள் வார்த்தைகளால் அழிக்காதீர்கள். மௌனமாயிருங்கள், சிந்தியுங்கள், தியானியுங்கள், நிறைவாக வாழ்வீர்கள். இயேசு பிறப்பின் அமைதி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆட்கொள்வதாக. ஆமென்.